வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர சிறைக்கு சென்றாலும் பெரும் ஆபத்து, யாரும் அறியாத திகில் நிமிடங்கள். ஜனாதிபதி அனுரவிற்கு அதிகரிக்கும் செல்வாக்கு, கடும் பின்னடைவில் சஜித். சுரேஷ் சலே தொடர்பில் நீதிமன்றில் அம்பலப்படுத்தப்பட்ட தகவல். கோட்டாபய ராஜபக்ச சிக்கப்போகும் மாத்தளை மனித புதைகுழி விவகாரம். ஹொங்கோவில் தீவிரமடையும் எபோலா, ஆயிரக்கணக்கானோர் உயிரிழப்பு. மோதல் தீவிரம், கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தல், ஆட்டத்தை ஆரம்பித்த அமெரிக்கா. தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவம் என்பது அரசாங்கத்தின் வேகமான நடவடிக்கைகளுக்கு தடைக்கல்லாக ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாக பிரித்தானியாவை சேர்ந்த இராணுவ ஆய்வாளர் ஆருஸ் தெரிவித்தார். பாதாள உலக கும்பல்கள் மற்றும் போதைப்பொருள் மாபியாக்களின் பின்னணியில் வெளிநாடுகளில் இருந்து இவை இயக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இராணுவம் மற்றும் பொருளாதார ரீதியாக தன்னை பலப்படுத்திக் கொள்வது பழைய அரசியல் சக்திகளுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என அவர் கூறினார். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்திற்கு முதன்மையான காரணமாக சிறைக்குள் தமது குட்டி ராஜ்யத்தை நடத்தி வந்த கும்பலுக்கும் அவர்களை கண்காணித்த உளவு பிரிவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலே காரணம் என்று குறிப்பிட்டார். சிறை வன்முறையை தொடர்ந்து நிலவும் பாதுகாப்பற்ற சூழல் காரணமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பிரான்ஸ் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரசியல் ரீதியாக பலவீனமடைந்துள்ள எதிர்க்கட்சிகள் சட்ட ஒழுங்கை சீர்குலைப்பதன் மூலம் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை சிதைக்க முயற்சிக்கின்றனர். ஜூலை மாதத்தில் பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மீதான வழக்குகள் வரவுள்ள நிலையில் சிறை கலவரம் இச்செய்திகளை மழுங்கடிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இந்த வன்முறையானது நாட்டின் சட்ட ஒழுங்கை சீர்குலைத்து முதலீடுகளை தடுத்து தற்போதைய அரசாங்கத்தை ஸ்திரமற்ற நிலைக்கு தள்ளும் நோக்கம் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது என குறிப்பிட்டார். கொள்கை மாற்றுக்கான மையத்தின் சமூக குறிகாட்டிகள் பிரிவு நடத்திய அண்மைய ஆய்வு ஒன்றில் இந்த நாட்டில் மக்களில் இருக்கக்கூடிய சனத்தொகையில் 75.5% பேர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய ஆட்சி மற்றும் செயல்திறன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக கருத்து கணிப்பு வெளிப்படுத்தியுள்ளது. ஜனநாயக ஆட்சியில் நம்பிக்கை என்ற தலைப்பிலான இந்த கணக்கெடுப்பின்படி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் செயல்திறனுக்கான பொதுமக்களின் ஏற்பு விகிதங்கள் 29.4% உள்ளன. எதிர்க்கட்சி தலைவரின் செயல்திறன் மீது 64.9% பேர் அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில் ஜனாதிபதியை பொறுத்தவரை இந்த எண்ணிக்கை 23.3% என்ற மிக குறைந்த அளவிலேயே உள்ளது. ஜனாதிபதிக்கான மிக உயர்ந்த ஏற்பு விகிதங்களை தோட்டத்தமிழ் சமூகம் 94.4% மற்றும் முஸ்லிம் சமூகம் 93.4% வெளிப்படுத்தியுள்ளன. சிங்கள சமூகத்தினரிடையே ஜனாதிபதிக்கான ஏற்பு விகிதம் 69.9% உள்ளது. 18 தொடக்கம் 29 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்களில் 81.6% பேர் ஜனாதிபதியின் ஆட்சியில் திருப்தி தெரிவித்துள்ளனர். அதே சமயம் கிராமப்புற மக்களிடையே இந்த எண்ணிக்கை 76.4% பதிவாகியுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களை விசாரித்து அதற்கு காரணமானவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளில் 51.6% மக்கள் திருப்தி தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக முஸ்லிம் மக்கள் 73.3% மற்றும் தோட்டத்தமிழ் மக்கள் 72.2% சமூகத்தினரிடையே அதிகபட்ச நம்பிக்கை காணப்படுகிறது. அதே சமயம் சிங்கள சமூகத்தினரிடையே இந்த எண்ணிக்கை 46.4% உள்ளது. இதேபோல் திறமையான ஆட்சியை நடத்துவதில் தேசிய மக்கள் சக்தியின் திறனில் 62.8% மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்துவது குறித்து பொதுமக்களின் கருத்து பிளவுபட்டுள்ளதாக இந்த கணக்கெடுப்பு காட்டுகின்றது. 45.3% பேர் திருப்தியினையும் 44% பேர் அதிருப்தியினை
நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியுள்ளனர். நிறைவேற்று ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று 64.1% பெரும்பான்மையினர் ஒப்புக்கொண்ட போதிலும் 23.6% பேர் மட்டுமே அது உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளனர். மேலும் 68.6% பேர் பேரிடர் நிவாரணம் மற்றும் புனரமைப்பு பணிகளில் திருப்தி தெரிவித்தனர் மற்றும் 67% பேர் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது முக்கியமானது என்று தெரிவித்துள்ளனர். இந்த கணக்கெடுப்பு நாட்டின் அனைத்து 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கி 1240 பேரிடம் மே 23 முதல் ஜூன் 18 வரை நடத்தப்பட்டுள்ளது. சுரேசாலி தொடர்பில் நீதிமன்றத்தில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உயர்நீதிமன்ற வழக்கின் பிரதிவாதியாக அவர் பெயரிடப்பட்டாலும் எந்த இடத்திலும் அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை என சுரேசாலி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தகவலை வெளியிட்டிருக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதலை நடத்திய சஹ்ரான் ஹாசிம் பதுங்கியிருந்த இடம் கூட தாக்குதலுக்கு முன்னதாகவே அப்போதைய புலனாய்வு பிரிவு தலைவரான நிலந்த ஜெயவர்தனவினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அவரை கைது செய்ய அப்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன மேலும் தெரிவித்தார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள அரச புலனாய்வு முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலையை தடுத்து வைப்பதற்கான உத்தரவை செல்லாததாக்கி உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே தாக்கல் செய்துள்ள மனுவில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபிஷேகர உள்ளிட்டோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கருத்து வெளியிட்ட சஞ்சீவ ஜெயவர்தன ஈஸ்டர் தாக்குதலுக்கு பல மாதங்களுக்கு முன்னரே மத ரீதியான தாக்குதல் ஒன்று இடம்பெற வாய்ப்புள்ளதாக புலனாய்வு பிரிவினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அவர்கள் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். 2016 ஆண்டு ஏப்ரல் மாதம் 20 முதல் 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 30 வரையிலான காலப்பகுதியில் சஹ்ரான் உள்ளிட்ட தீவிரவாத குழுக்களின் செயற்பாடுகள் குறித்து 97 அறிக்கைகள் போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த சத்திய கடதாசியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவளிக்கும் 129 பேர் கொண்ட பட்டியலினையும் அவர் சமர்ப்பித்திருந்த போதிலும் பிரதிவாதிகள் அது குறித்து முறையான விசாரணைகளை நடத்தவில்லை என சஞ்சீவ ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். தனது கட்சிக்காரர் எவ்வித சம்பவத்துடனும் தொடர்புடையவர் என்பது எந்தவொரு விசாரணையிலோ அல்லது ஆணைக்குழு அறிக்கைகளிலோ வெளியாகவில்லை என சஞ்சீவ ஜெயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். தாக்குதல் குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட முன்னாள் மேல் நீதிமன்ற நீதியரசர் ஜெயகிடி அல்விஸ் தலைமையிலான குழுவின் அறிக்கையில் தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபிஷேகர மற்றும் அதன் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவரத்ன ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாத்தளை மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித புதைகுழி நடந்த காலப்பகுதியானது 1988 மே 1 முதல் 1990 ஜனவரி வரை மாத்தளை மாவட்ட இராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரியாக கடமையாற்றியவர் கோட்டபய ராஜபக்ஷ. அவர் கஜபா படையணி 1வது படைப்பிரிவினுடைய கட்டளை அதிகாரியாக கடமையாற்றியுள்ளார். அந்த காலத்தில் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளும் இராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரிகளுக்கே வழங்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில்தான் அன்று இராணுவ முகாம் இருந்துள்ளது நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த சம்பவத்துடன் கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தப்பட்டுள்ளதாக சந்தேகம் பலத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அன்று முன்னிலையில் செயற்பட்டவர் ஆவார். 2012 ஆண்டு நவம்பர் மாதம் மாத்தளை மாவட்டத்தில் பயோகேஸ் நிலையம் ஒன்றை அமைப்பதற்காக நிலத்தை தோண்டிய போதே இந்த மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பின்னர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் அஜித் ஜெயசேன ஆகியோர் விசாரணை நடத்தி ஒரு சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டனர். அதன் பின்னர் அன்றைய ராஜபக்ச அரசாங்கம் இது குறித்து ஒரு ஆணைக்குழுவை நியமித்தது. அந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் இந்த எச்சங்கள் 1950க்கு முந்தையவை என்று கூறப்பட்டது. ஆனால் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவும் வைத்தியர் அஜித் ஜெயசேனவும் தெளிவாக இவை 1986 முதல் 1990 வரையிலான காலப்பகுதியில் நிகழ்ந்த கொலைகளுடன் தொடர்புடையவை என குறிப்பிட்டனர். இந்த உடல்கள் பலவற்றில் சித்திரவதைக்கான தெளிவான அடையாளங்கள் காணப்பட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். உடலின் பல பகுதிகளில் கூர்மையான பொருட்களால் குத்தப்பட்ட அடையாளங்கள் இருந்தன. கழுத்தில் கயிறு போடப்பட்டதை காட்டும் தடயங்களும் இருந்தன. பல்வேறு வகையான சித்திரவதைகள் செய்யப்பட்டதற்கான தெளிவான சான்றுகளும் காணப்பட்டன. இந்த விவகாரம் குறித்து இன்று நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோல் கமால் குணரத்ன மற்றும் சவேந்திர சில்வா போன்ற ராணுவ அதிகாரிகளும் சில காலங்களில் அந்த பகுதிகளை பொறுப்பேற்றிருந்ததாக கூறப்படுகின்றது. இதனால் இந்த விவகாரம் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறியுள்ளது. 1988 மற்றும் 89 காலப்பகுதியில் அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் நாடு முழுவதும் உத்தியோகபூர்வமாக அல்லது உத்தியோகபூர்வமற்ற வகையில் கொலைக்குழுக்களை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கொல்லப்பட்டதாகவும் அவர்களின் உடல்கள் ஆறுகள், ஏரிகள் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் காலப்போக்கில் சில ஆதாரங்கள் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. மாத்தளை கூட்டு புதைகுழி அவற்றில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இந்நிலையில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் பல ஆண்டுகளாக நீதிக்காக மாத்தளை நீதிமன்றத்திற்கும் பல்வேறு அதிகாரிகளிடமும் முறையிட்டு வருகின்றனர். இருப்பினும் இதுவரை அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அண்மையில் சட்டத்தரணி ஹிமாலி குணரட்ன மாத்தளை மனித புதைகுழி தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் சுமார் 155 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. மேலும் மீட்கப்பட்ட எச்சங்களுக்கு DNA பரிசோதனை நடத்தவும், இந்த வழக்கில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க தேவையான உத்தரவுகளை வழங்கவும் அவர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா வைரஸினுடைய தொற்று தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு பதிவான ஒட்டுமொத்த எபோலா பாதிப்புகளின் எண்ணிக்கையானது 2011 உயர்வடைந்துள்ளது. அதே நேரத்தில் தங்களுக்கான ஊதியம் வழங்கப்படாததை எதிர்த்து அந்த நாட்டினுடைய சுகாதார பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தடுப்பு பணிகள் பெரும் தேக்கத்தை சந்தித்துள்ளது. கொங்கோவின் இத்துரி மாகாணத்தில் பரவி வரும் எபோலா தொற்றால் இதுவரை 2011 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 754 அதிகரித்துள்ளது. எனினும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட இந்த எண்ணிக்கையினை விட உண்மையான உயிரிழப்புகள் 2 முதல் 4 மடங்கு வரை அதிகமாக இருக்கலாம் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. வரலாற்றிலேயே மிக வேகமாக பரவி வரும் 3வது பெரிய எபோலா அலை இதுவிட எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தங்களுக்கு சேர வேண்டிய ஊதியம் பல மாதங்களாக வழங்கப்படவில்லை என கூறி இத்துரி மாகாணத்தின் புனியா மற்றும் ரவாம்பரா பொது மருத்துவமனை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொற்று பரவத் தொடங்கியது முதல் மிக கடினமான சூழ்நிலைகளிலும் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றியும் உழைத்த தங்களுக்கு எவ்வித ஊதியமும் வழங்கப்படவில்லை என போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதல் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது.
ஈரான் துறைமுகங்களுக்கு அமெரிக்கா மீண்டும் கடற்படை முற்றுகையை விதித்திருக்கக்கூடிய நிலையில் ஈரானின் கடலோர பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஏவுகணை தளங்களை இலக்காக கொண்டு அமெரிக்கா இன்று புதிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. உலகளாவிய தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்காவிற்கு ஆதரவாக செயற்படும் உள்ளார். இந்த மோதலினால் கடந்த சில நாட்களில் மட்டும் ஈரானின் தெற்கு பகுதியில் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரானிய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோதலினால் கடந்த சில நாட்களில் மட்டும் ஈரானின் தெற்கு பகுதியில் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரானிய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இராணுவ தளம் மீதான தாக்குதல்களில் 7 இராணுவ வீரர்களும் உயிரிழந்துள்ளனர். ஈரான் தனது நட்பு நாடான ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை பயன்படுத்தி ஓபல் மண்டேப் கடல் வழித்தடங்களையும் மூடக்கூடும் என்று ஆய்வாளர்கள் அஞ்சுவதால் சர்வதேச அளவில் கப்பல் போக்குவரத்து மற்றும் உலக பொருளாதாரம் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.